அந்த நாளில் பார்த்தா கிராமங்களில் வாழ்க்கை எப்படி இருந்தது? நம் வீட்டிலேயே கிணறு, வெளியில் தண்ணீருக்கு போக தேவையில்லை, வெளியிலேருந்து தண்ணீர் வரவும் தேவையில்லை. நம்ம வீட்டிலேயே பசுமாடு, பால் கொடுக்க போகிறது, வெளியில் தேடி போக வேண்டாம். சின்ன தோட்டம், காய்கறி போட்டு வைத்திருக்கிறோம், வெளியில் தேடி போக வேண்டாம். இதில் குறவே இல்லை. எவ்வளவு சுத்தி, எவ்வளவு தூரம் தூய்மையாக இருந்திருப்போம். இப்படித்தானே ஒவ்வொரு வீடும் இருந்தது. தனித்தனி வீடு, தன்னிறைவு வாய்ந்த வீடுகளாக இருந்தோம். இன்றைக்கி அது இல்லவே இல்லை. பாரதம் தன்னிறைவுன்னு சொல்லுவோம், ஆனால் தனி மனுஷன் தன்னிறைவோடு இருக்கிறானா? எல்லாத்துக்கும் மற்றொருத்தரை எடுப்பார்த்து கடையில் தான் வாங்கணும். கடையில் வாங்கிறது கூட சரி, அதுவும் சமைத்தே கொடுத்துட்றார்கள். சமைக்கிறதும் போய் சாப்பிட்றது கூட நின்று போய் வீட்டை தேடியே வந்து விடுகிறது. இன்னும் எங்கு போய் நிற்குமோ? ஒருவேளை நமக்கு பதில் வேற யாரான்னு சாப்பிட்டு முடித்து விட்டு பலனை மட்டும் நமக்கு கொடுத்து விடுவார்களோ என்னமோ, இவனுக்கு பசி தீரட்டும்னு தெரியாது. அப்படி செய்ய முடியுமா? நாம தான் சமைக்க வேண்டும், பெருமானுக்கு நைவேத்தியம் பண்ண வேண்டும். அவருடைய பிரசாதமாக உடுத்து களைந்த நின் பீதகவாடை உடுத்து கலத்ததுண்டு தொடுத்த துடாய் மலர் சூடி களைந்தனா சூடுமி தொண்டர்களும் பெருமானுக்கு படைத்து அதை சாப்பிட்டா அதுதான் சாத்திக ஆகாரம்.